அறிவுச்செல்வன் அவர்களை பத்தி சொன்னாங்க. அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் என் கூட தான் இருந்தார். கடைசி நொடி வரைக்கும் எங்க கூட இருந்துட்டு தான் புறப்பட்டு வந்தார். எங்களுக்கும் தெரியும். அது சொல்லுங்க, பேசுங்க. அவருடைய இறப்பை வைத்து எப்படியெல்லாம் நீங்க சம்பாரிச்சிங்கன்றது எங்களுக்கு தெரியும். அறிவுச்செல்வன் மரணத்துக்கு அதான் சொல்றேன், நான் வரவேற்கிறோம்னு சொல்றேன்ல. உண்மையிலேயே சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் பிறந்திருந்தா உன் புள்ள மேலையும் சாமி மேலையும் சத்தியம் பண்ணிட்டு வெளியில வந்து சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்றா. வந்து அறிவுச்செல்வன் மறைஞ்சிட்டாங்க. அது வேணா நான் அதுக்குள்ள போக விரும்பல, விட்டுருக்கேன் சப்ஜெக்ட். அறிவுச்செல்வன் விபத்திலே மரணம் அடைந்து விட்டார். நான் மிரட்டல. அப்ப இது என்ன, நீங்க உண்மையும் சொல்ல மாட்டீங்க, ஆனா அறிவுச்செல்வன் மரணத்துல இருக்கீங்க. ஏமா நான் கேக்குறேன், அண்ணன் அன்புமணி மிரட்ட அளவுக்கு நான் ஆளு அவராலாம். அவரை போய் மிரட்ட முடியுமா நானு? அப்போ இல்ல, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், எங்க தலைவர் ஐயாவுடைய மகன். அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதீங்க. அப்ப கெட்ட பேர் நான் வாபஸ் வாங்குறதுல நீங்க சொல்ற தோரணை அப்படிதான் இருக்கு. எனக்கு பல உண்மை தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்ப இதெல்லாம் மிரட்டலா இல்ல அவரோட பிம்பத்தை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? எங்க அண்ணன் அன்புமணியோட பிம்பத்தை உடைக்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். மின்னம்பலம் அவர் பிம்பத்தை உடைக்க பாக்குறீங்களா? நீங்க சொல்றதுக்கு நான் கேக்குறேன். எங்களுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நான் உங்ககிட்ட சொன்னா பொதுவுல சொன்னீங்களா இல்லையா? நான் உங்ககிட்ட சொன்னா பொதுவுல சொன்னீங்களா இல்லையா? அன்னைக்கு பேட்டியில சொன்னீங்கல்ல. சரி, அடுத்த கேள்வி வாங்க.